வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும், ஆனந்தமும். இன்னும் கூட ஒரு அருமையான கதையை தான் பார்க்க போறோம். இது சிறுவர்களுக்கான கதையாக இருந்தாலும், நாமும் கூட கேட்டு மகிழலாம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? ராமு, சோமு, அம்மு, பொம்மு அப்படின்னு 4 குரங்குகள் இருந்தது. அது ஒரு நாள் அருகில் உள்ள பழத்தோட்டத்திற்குள் 4 குரங்களும் நுழைஞ்சிருச்சு. அங்கே பறித்து வைத்திருந்த பழங்களை கூடையோடு தூக்கி கொண்டு தங்கள் வசிப்பிடத்திற்கு போணுச்சு. அவைகள் திருடிய பழக்கூடையை ஆளுக்கு கொஞ்ச நேரமாக தலையில் சுமந்தபடி வந்துட்டு இருந்தது. அந்த வழியில் ஒரு மரத்தடியில் பஞ்சு மிட்டாய் விற்பவன் படுத்துட்டு இருந்தான். அவன் தலைக்கு பக்கத்தில் கூடை நிறைய பஞ்சு மிட்டாய் இருந்தது. பஞ்சு மிட்டாய் வியாபாரி பயண களைப்பில் அப்படியே நன்றாக உறங்கி போயிட்டான். பழக்கூடையை தூக்கி வந்த குரங்குகளுக்கு பஞ்சு மிட்டாயை பார்த்ததும் அப்படியே அதையும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்துருச்சு. அந்த பஞ்சு மிட்டாய் ரொம்ப இனிப்பாக இருக்கும், எனக்கு அதை சாப்பிட ஆசையாக இருக்குது அப்படின்னு ராமு குரங்கு சொன்னது. ஆமாம் ஆமாம், எத்தனை நாளைக்கு தான் பழங்களையே தின்பது, இன்று பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவோம் அப்படின்னு சோமு குரங்கு சொன்னது. அந்த பஞ்சு மிட்டாய் விற்பவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கூடையை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அம்மு குரங்கு சொன்னது. நாம் முதல்ல இந்த பழங்களை நம்ம இருப்பிடம் கொண்டு சென்றுடுவோம். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பஞ்சு மிட்டாயை நம்ம திருடலாம். அவன் அருகிலேயே படுத்திருக்கிறான், நம்ம பிடிபட்டால் தொலைத்து விடுவான் அப்படின்னு பொம்மை குரங்கு அவங்கள எச்சரிச்சுது. பொம்மை சொல்வதும் சரிதான், நாம் பழங்களை வீட்டில் வச்சுட்டு வருவோம் அப்படின்னு அம்மு குரங்கு சொன்னது. இல்லை இல்லை, அவன் நன்றாக தூங்கிட்டு இருக்கான், இப்போது பஞ்சு மிட்டாயை எடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சது ராமுவும் சோமுவும். சரி, அந்த 2 பேரும் பஞ்சு மிட்டாய் கூடையை நெருங்கி அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த ராமு குரங்கும் சோமு குரங்கும். அம்முவும் பொம்முவும் பழக்கூடையை சுமந்து கொண்டு போய்கிட்டு இருந்தது. அதாவது இந்த லிஸ்ட்டில் அம்முவும் பொம்முவும் சேரல, நீ எப்படியோ போங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிடுச்சு. சில நிமிடங்களில் கண் விழித்த பஞ்சு மிட்டாய் வியாபாரி பஞ்சு மிட்டாய் கூடை காணாமல் போயிருப்பது பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். பதற்றத்தில் பஞ்சு மிட்டாயை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடனான். தூரத்தில் குரங்குகள் பஞ்சு மிட்டாய் கூடைய கொண்டு போகிறத பார்த்துட்டான். ஏய் திருட்டு குரங்குகளா, என் பஞ்சு மிட்டாயா திருடி போகிறீங்க, உங்கள் மண்டையை உடைக்கிறேன் பாருங்க அப்படின்னு கற்களை எடுத்து அவைகள் மீது வீசி எரிஞ்சுது. கல்லடிப்பட்ட குரங்குகள் 2 கூடைகளையும் போட்டுட்டு பிழைச்சா போதும் அப்படின்னு அலறி துடிச்சு ஓடிப்போச்சு. பஞ்சு மிட்டாய் வியாபாரி, குரங்குகளால் எனக்கு ஒரு கூடை பழம் லாபம் அப்படின்னு பஞ்சு மிட்டாயோட பல கூடையும் தூக்கிட்டு போனான். நான் அப்போவே சொன்னேன்ல, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு. இப்போ நாம் கொண்டு வந்த பழக்கூடையும் போச்சா அப்படின்னு பொம்மை குரங்கு பாவமாக சொன்னிச்சு. சரிதான், நாம் பேராசைப்பட்டுட்டோம், இப்போ பாரு பெரு நஷ்டத்தோடு உட்காந்துருக்கோம் அப்படின்னு மற்ற குரங்குகளும் சொன்னிச்சு. இதில் இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, கையில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, நாம் அதனுடைய மதிப்பை உணராமல் வெளியில் இருக்கிற விஷயத்தை பெருசாக நினச்சி அதையும் அடைய நினைக்கிறோம் பார்த்திங்களா, அதுதானே தப்பான ஒரு விஷயம். மீண்டும் இதே போல் உறங்கும் ஒரு சிந்தனை கதையினுடைய சந்திக்கலாம். அதுவரை இந்த இரவு உறக்கத்திற்கானது அனைவரும் நிம்மதியாக ஆனந்தமாக சென்று உறங்குங்கள். விடையும் பொழுது அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே, நன்றி நேர்களே.